வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஈஸியாக 12th பாஸ் ஆகுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவங்க மேலே பேர்டன் அவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 30 எடுத்தா பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு 12th 100க்கு 30 எடுத்தா பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப மேலே ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 100க்கு 30 எடுத்தா பாஸ்ன்னு இருக்காங்க. இது கர்நாடகா கவர்மெண்ட்டு. அதை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 30 எடுத்தா பாஸ் அப்படின்னா ஈஸியாக பாஸ் ஆக முடியும். மைண்டும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். கற்றுக்கிறது தான் தேவை தவிர புக்கு படித்து அப்படியே ஒப்புக்கிறது இல்லை. அப்படின்றதுனால மூளையை வளர்த்துக்கோங்க. அதை படித்து நீங்கள் 100 மதிப்பெண் எடுத்தவங்களும் எப்படி வாழணும் தெரியாது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரென்ஸு, புக்கு டிஃப்ரென்ஸு. அதனால் 100க்கு 30 எடுத்தா பாஸ்ன்னு இருக்காங்க. அதை கவர்மெண்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 100க்கு 30. அப்போ ரொம்ப ஈஸியாக பாஸ் அப் டு 12th வரைக்கும். சரிங்களா? அப் டு 11th வரைக்கும். 12th போர்டு எக்ஸாம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 30 எடுத்தா பாஸு போதும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு காரணத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ப்ரெஷர் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, புக்கை படித்து தெளிவாக எழுதினவங்க கூட என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி ஒரு பெரிய ஐடி கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜுக்கு, நான் படித்த காலேஜுக்கு கேம்பஸ்க்கு வரும்போது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ்க்கு அலோவ் பண்ணாங்க. அதான் ஒரு சப்ஜெக்ட் அரியர், 2 சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 2 இருக்கவங்கள. ஃபுல் பாஸ் ஆனவங்கள ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ண கேம்பஸில் அட்டன் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எல்லாம் சொல்லி காலேஜ் மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்து இல்லை அவங்களே அலோவ் பண்ணுறதுனால எல்லா ஆல் சப்ஜெக்ட் கிளியர் பண்ணாங்க, ஒரே அட்டம் கிளியர் பண்ணவங்களே அலோவ் பண்ணாங்க. ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ கொஸ்டின்னு உங்கள் காலேஜில் அரியருக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாம், அதாவது அரியர் எக்ஸாமுக்கு எப்படி போய் ஃபீஸ் கட்டணும், என்ன ப்ரொசீஜர்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸு ஈஸியாக எடுத்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலேஜில் நடக்கிறது என்னன்னு கூட தெரியல, நீ அரியர் வைக்கல, அது ப்ரொசீஜர் என்னன்னு கூட தெரியலன்னா, நாளைக்கு என் கம்பெனியில் ப்ராப்ளம் இல்லைன்னா பரவாயில்ல, ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற இடத்துல நீ இருக்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாத இடத்துல நீ உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டு அந்த சொல்யூஷன் யார் கொடுத்தாங்களோ அவங்கள ஃபுல்லாக எடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது உங்கள் காலேஜில் ஒரு சாதாரண ஒரு அரியருக்கு என்ன ப்ரொசீஜர்னு கூட உனக்கு தெரியுதுன்னா, ஒரு கம்பெனியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உன்னால் எப்படி சால்வ் பண்ண முடியும்? ரொம்ப ஈஸிங்க அது. ஆக்சுவலி அதோட திட்டம் எப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற இடத்துல நீ உட்காந்துருக்க, அந்த ப்ராப்ளம் என்னன்னே தெரியாமல் நீ உட்காந்து என்ன பண்ண போகிற? கரெக்டு தான். இது கர்நாடகா கவர்மெண்ட்டு 100க்கு 30 எடுத்தா பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. கர்நாடகாவின் 10ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு தேர்ச்சிக்கான மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெற ஒவ்வொரு பாடத்திலும் 30% மதிப்பெண் எடுத்தாலே போதும் எனவும், ஒட்டுமொத்த சராசரி மதிப்பெண் 33% இருந்தாலே போதும் எனவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனால் 100க்கு 30 மதிப்பெண் எடுத்தாலே அந்த மாணவர் தேர்ச்சியடைந்து விடுவார். மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைத்து அவர்கள் 12ஆம் வகுப்பிற்கு செல்வதற்கு உதவும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்.